ஓடப்பராய் உள்ளவரெல்லாம் உடையப்பர் ஆகிவிட்டார். ஓடப்பர் உடையப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பானின்னு ஒரு கூற்று இருக்கு. அந்த கூற்றுக்கு இந்த சிறுகதை மிக பொருத்தமான ஒன்றுன்னு சொல்லலாம். அறம் என்ற சிறுகதை தொகுப்புல பல சிறுகதைகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனல்ல யானை டாக்டர், சோற்றுக்கணக்கு, அறம் அப்படின்னு நிறைய சிறுகதைகளோட ரிவ்யூ போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க அதையும் செக் பண்ணுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை வணங்கான். இந்த கதையோட பேர் கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், ரீசெண்டா பாலாசார் இயக்கத்துல அருண் விஜய் சார் நடிச்சிட்டு இருக்கிற கதையோட பெயர் தான் இது. ரெண்டு கதையும் ஒன்னா அப்படிங்கிறது நமக்கு படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். சோ வணங்கான் இந்த கதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் ஜெயமோகன் சார். இவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. பல படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு. இவர் எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமானதும் மற்றும் பிரபலமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நிறைய புக்ஸ் மிஸ் பண்ணாம படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சோ வாங்க, யார் இந்த வணங்கான், யார் அவருக்கு இந்த பெயர் வர காரணமா இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன வேறுபாடு, ஏழை பணக்காரன், உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு மக்களுக்கிடையே பெரும் வேறுபாடு தாண்டவம் ஆடிய காலம் அது. அந்த காலகட்டத்துல ஒரே ஜாதியா இருந்தாலும் பணம், தோட்டம் துறவு, ஆடு மாடு இதெல்லாம் வச்சிருந்தா அவர் அந்த சமுதாயத்துல உயர்ந்த ஆளா பார்க்கப்படுது. ஆனா அதே ஜாதியா இருந்தாலும் பணம், காசு, தோட்டம் துறவு இல்லாதவங்கள அவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்களா இல்ல அடிமைகளா நடத்தின காலம்னு சொல்லலாம். இந்த கதை நமக்கு வணங்கான் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒருவர் சொல்ற கதை போல ஆரம்பிப்பாங்க. இவர் பெயரை கேட்ட எல்லாருமே உடனே கேட்கிற கேள்வி, யார் உங்களுக்கு இந்த பெயர் வச்சது அப்படின்னு தான். ஏன்னா அவர் தலைமுறையில யாருக்குமே இந்த பெயர் இல்லையாம். தனக்கே இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய மனைவியும் குழந்தைங்களும் கேவி நாடான்னு வெளியில உங்க பெயரை கேட்டா சொல்லுங்க அப்படின்னு நெச்சரிச்சாலும் அவர் யார் கேட்டாலும் தன்னுடைய பெயரை வணங்கான் அப்படின்னு தைரியமா வெக்கம் ஏதும் இல்லாம மிகவும் அழுத்தமா தான் சொல்லுவார். எவன் ஒருவன் ஒரு பதில அழுத்தம் திருத்தமா சொல்றான் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பின்னால பல வழிகளை சுமந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த பெயர் அவருடைய அப்பா ஏன் வச்சிருப்பாரு என்ற கதையோட பின்னணியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை விட பொருத்தமான பெயர் வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வணங்கான் பெயரை உருவாக்கிய வணங்கானுடைய அப்பாவுடைய வாழ்க்கைய சற்று திரும்பி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரே இனத்துல பணத்தாலும் சமுதாயத்திலும் உயர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கீழே அன்றாடம் வயிற்று பிழப்புக்கே வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நெல் கூலியா பெற்று அடிமட்டத்துல வாழ்ந்தவங்க தான் வணங்கானுடைய அப்பா. அவர் பெயர் கருத்தன். அவங்க பரம்பரையா ஜமீன்தார் கலையனார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா ஏலான். அவர் அங்க வேலை பார்த்த போது வணங்கானுடைய அப்பாவுக்கு 7 to 8 வயசு இருக்கும். ஏலான் அந்த கரைநாயர் வீட்டுல புழு பூச்சியை விட கேவலமாக நடத்தப்பட்டிருக்காரு. உதாரணத்துக்கு அவங்க ஏதாவது எச்சியோ இல்ல வெற்றிலை சாரியோ அவங்க மேல துப்பிட்டா அவங்க அங்கேருந்து நகர்ற வரைக்கும் அதை தொடக்கவே கூடாதாம். ஒரு நாள் வணங்கானுடைய தாத்தா வேலை நேரத்துல சாப்பிட்டுட்டு இருந்தத அந்த கரைநாயார் வீட்டு பையன் அங்க பாத்துறான். பார்த்துட்டு அவர் குடிச்சிட்டு இருந்த அந்த கஞ்சியில மண்ணை எடுத்து போட்டு இத குடி அப்படின்னு சொல்ல மறுபேச்சு எதுவுமே பேசாம தாத்தா அந்த சட்டியோட அந்த பழையதை எடுத்து குடிச்சிட்டு அந்த மண்ணோட மண்ணா குனிஞ்சி அமர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பின்பும் அவன் அந்த காலால அந்த மண்ணை எடுத்து அந்த கஞ்சியில வீசி எரிஞ்சிட்டு சிரிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருக்கான். தூரத்துல தன் அப்பா கூனி குறுகி இருந்ததை பார்த்த கருத்தனுக்கு தன் தந்தை மீது பொறுக்க முடியாத வெறுப்பு ஏற்பட்டு இதை செஞ்சதுக்கு அவர் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு கூட அவருக்கு தோன்றுச்சான். இதை பார்த்த வணங்கானுடைய தந்தை அந்த ஊரை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு இரவு தப்பிக்க முயன்ற போது அந்த ஜமீன்தாரோடைய ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிறார். பிடிபட்டவருக்கு புலிமாரால 20 அடி கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம யானையோட 4 கால்களுக்கு நடுவே மாடு கட்டும் தறி ஒன்றை ஆழமா பதிச்சு அதற்கு அடியில வணங்கானோட அப்பாவை கட்டி போட்டாங்க. அவன் உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு அந்த யானையே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் அவரை இரவு முழுவதும் அங்கேயே கட்டி போட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. யானையோட சிறுநீர் அவர் உடம்பெல்லாம் பட்டு உடம்பே சிறுநீர் வாடையா இருந்தது. எப்படியோ அன்னைக்கு இரவு தன் பல்லாலேயே அந்த கயிறை கடிச்சு அந்த ஊரையை விட்டு தப்பியோடி நாகர்கோயில அடைஞ்சிட்டாரு. ஆனா இந்த முறை நரிகளும் சென்னாய்களும் நிறைஞ்சு இருந்த காட்டு வழியா வந்து தப்பிச்சதா அப்பா சொன்னதா வணங்கான்னு சொல்லுவார். புனிதமான அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா
மனிதன் கள்ளங்கபடமற்று இருக்கும்போது கண்டிப்பா கடவுள் அவருடைய இரக்கமில்லாத விதிகளை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுவாங்க. அதனாலதான் ஏதோ ஒரு உள் சக்தி வணங்கானுடைய அப்பாவை அந்த இரவு தப்பிக்க வச்சது அப்படின்னு சொல்லுவார். ஆனா வணங்கானுடைய அப்பா அதை ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டார். எதனால அப்படின்னா, யானையுடைய சிறுநீர் வாடை இருந்ததுனால எந்த நாய் நரியும் அவரை அண்டல அப்படின்னு தான் அவர் சொல்வார். நாகர்கோயில அடைஞ்ச உடனே அவர் வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம். உடம்புல வயிற்ற தவிர வேற எந்த பாகமும் இல்லாத அளவுக்கு கொலை பசி. எச்சி இலையில இருந்த சாப்பாடை கூட எடுத்து சாப்பிட்டாரு. அப்போ அந்த இட்லி கடைக்கார முதலாளி அவரை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாரு, இது ஒரு உளவு மாடு, அவரை வச்சு எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி குண்டா நிறைய பழைய கஞ்சியை கொடுத்து அவரை சாப்பிட சொல்லிட்டு அங்கேயே தங்க வச்சுட்டு தண்ணீர் இறைச்சி ஊத்துறது, பாத்திரம் கழுவுறதுன்ட்டு நாள் ஃபுல்லா அவரை வச்சு வேலை வாங்கினாங்க. பிறகு கோர்ட்டுக்கு எழுத்தாப்புல உள்ள அம்புரோஸ் டீ கடையில வேலைக்கு செய்றாரு. அங்கேயும் சில ஜாதி பிரச்சனைகள் தொடருது. ஆனா அவருக்கு கல்வி மீது ஈடுபாடும் ஆர்வமும் இருந்ததுனால சிலரின் துணையோட மெட்ரிக் பரீட்சையும் எழுதி தேர்ச்சியும் பெறார். ஒரு நாள் அந்த கோர்ட் வாசல்ல அவர் வாழ்க்கைய மாத்தின ஒரு ஆளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நாடார்கள் மட்டுமே அவருடைய டீ கடையில டீ குடிப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆளு, சூடாட்டு ஒரு சாயா அடில மக்கா அப்படின்னு சொல்றாரு. நாடார்கள்ல வழக்கறிஞர்கள் மிகவும் குறைவு. ஆனா இருக்கிற சில வழக்கறிஞர்களும் கிறிஸ்டியன் நாடார்களாதான் இருந்தாங்க. அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே ஆங்கிலோ இந்தியன் போல இருக்கும். ஆனா இப்போ டீ கேட்டவருடைய தோற்றமும் உடல் மொழியும் முற்றிலும் வேறுபாடா இருந்தது. முழுக்க முழுக்க நாட்டுப்புறத்தனம் நிறைஞ்சு இருந்தது. ஆமா, அவர் தான் யாரு அப்படின்னா மார்ஷல் நேசமணி அப்படிங்கிறவர். மார்ஷல் நேசமணி பத்தியே தனியா ஒரு வரலாறு சொல்லலாம், அவ்வளோ செஞ்சிருக்காரு அவரு. மார்ஷல் நேசமணி 1921 வழக்கறிஞரா பதிவு செஞ்சு கிரிமினல் துறையில வக்கீலா தன்னுடைய பணிய ஆரம்பிச்சாரு. முதல் நாள் கோர்ட்ல நடந்த ஒரு விஷயம் இப்ப நாம மாமன்னன் இன்டர்வல் சீன் பார்த்து மெய்சில் இருக்கிறோம் இல்லையா, அதற்கெல்லாம் அது முன்னோடின்னு சொல்லலாம். அன்னைக்கு கோர்ட்ல நடந்த சீன் நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். மார்ஷல் கோர்ட்ல என்ட்ரி ஆகுறப்போ அங்க கோர்ட்ல 7-8 நாற்காலிகளும் 4 முக்காலிகளும் போடப்பட்டு இருந்துச்சு. அவர் அந்த முக்காலிகளை பார்த்ததுதான் தாமதம். அந்த காலத்துல முக்காலிகள் ஜூனியர்களுக்கு போடப்பட்டது அப்படின்னு தான் பேரு. ஆனா நாடார்கள் எல்லாருமே முக்காலில தான் உட்காரணும் அப்படிங்கிறது அது ஒரு எழுதப்படாத விதியா இருந்தது. ஆனா மார்ஷல் நேசமணி நேரா போய் ஒரு நாற்காலியில உட்கார்ந்தாரு. வழக்குக்கு வந்த அரசு வழக்கறிஞர்கள் அவர் உட்கார்ந்ததை பார்த்து முகம் சுழிச்சாரு. அரை மணி நேரமா அவர் பக்கத்துல யாருமே வந்து உட்காராததை பார்த்து ஏதோ தவறா நடந்ததை அவர் உணர்ந்தாரு. உடனே அவருடைய கோபம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். உடனே அவர் அங்கேயே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அங்க என்ன கத்துனாரு அப்படின்னா, இங்க பாவப்பட்டவனுக்கே இருக்க இடம் இல்ல, பின்ன நீதி எங்கள்ல கிடைக்கும் நாய் பயல்களா அப்படின்னு அவர் கத்திட்டு அந்த முக்காலிகள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசி எறிஞ்சாரு. ஒரு ரூம்லயும் போய் இருக்கிற எல்லா முக்காலிகளையும் வீசி எரிஞ்சிட்டு வந்தாருன்னு சொல்லணும். இந்த சம்பவம் வணங்கானுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தைரியமா மாறிச்சு. மெட்ரிக் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுனால அவருக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சது. இது அவருடைய அடுத்த அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இளஞ்சி அப்படிங்கிற கிராமத்துல வேலை கிடைச்சது. அந்த கிராமம் முழுக்கவே ஜமீன்தாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த ஒரு கிராமமா இருந்தது. அங்க அந்த ஜமீன்தார் வைக்கிறது தான் சட்டமா இருந்தது. அவரோட வீட்டுல கூண்டுல கரடி, மலைப்பாம்பு, சிறுத்தைன்னு உயிர்கொல்லி ஜந்துக்கள் நிறைய இருந்து அது மத்தவங்களை பயம் கொள்ள வைக்கிறதுக்காகவே அவர் அங்க வளர்த்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வேலையில சேர்ந்த உடனே குப்பை அடிச்சு கிடந்த அந்த அலுவலகத்தை அவர் சுத்தம் செஞ்சு அங்கேயே தங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஜமீன்தாரை பார்க்க போன போது பழைய அவமானங்களை சந்திக்க நேர்ந்தது. நாடார் அப்படிங்கிறதுனால அவர் செருப்பை கழட்டிட்டு தான் நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வேலையின் நிமித்தமா தலைப்பாகை அணிஞ்சிருந்தாலும் அதுக்காக பிரம்படியும் விழுந்தது. இப்படி பல விஷயங்கள் அவருக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரு கட்டத்துல வணங்கானுடைய அப்பா ஜமீன்தாரை எதிர்க்க துணிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவர் கையில 2 விஷயம் இருந்தது. ஒண்ணு கல்வி. எந்த காலத்திலையும் நம்மள கைவிடாத ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது அந்த கல்வின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு அவர்கிட்ட இருந்த கவர்மெண்ட் வேலை. வெள்ளக்காரனுக்கு கீழே வேலை செய்யறோம் அப்படிங்கிற அதிகாரம் இருந்தது. இந்த 2ம் அவர் கையில மலை போல தன்னை அரணா காத்து நிக்கிறத உணர்ந்தாரு. ஜமீன்தார் வணங்கானுடைய அப்பாவை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லி ஒரு ஆள் அனுப்பி கூப்பிட்டாரு. ஆனா அதுக்கு வணங்கானுடைய அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் இப்பதான் கேரி வந்து பிடிச்சிருக்கேன்,
இந்த பிடி எனக்கு பிடி இல்ல, எனக்கும் எனக்கு பின்னால வர 7 தலைமுறைகளை சேர்த்து உண்டான பிடியாக்கும். இப்ப நான் இதை விட்டுட்டா இன்னும் 8 தலைமுறைகளாவது ஆகும் அவங்க மேல எழுந்து வரத்துக்கு. இத போய் உன்னோட ஜமீன்தார் கிட்ட சொல்லு அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லிட்டார். அவர் அங்க இத சொன்னதோட மட்டும் நிறுத்தாம இந்த விஷயத்த நேசமணிக்கும் தகவல் தெரிவிச்சாரு. நேசமணி கலெக்டர் கிட்ட சொல்லி ஒரு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து அவருக்கு உதவுவாரு அப்படின்னு அவர் காத்துட்டு இருந்தாரு. ஆனா 5வது நாள் இளஞ்சியை நோக்கி 60-70 பேர் கொண்ட கூட்டம் அரிவாள் வேல்கம்புகளோட நேசமணியோட தலைமையில அங்க திரண்டு வந்து நின்னுச்சு அவரோட ஆபீஸ் முன்னாடி. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய யானையையும் நேசமணி அழைச்சிட்டு வந்தார். அப்போ நேசமணி ஏலான பார்த்து ஏறுல ஆன மேல அப்படின்னு சொல்ல பாகன் கை காட்ட யானை குனிந்து முன்காலை காட்டியது. அதன் காதை பற்றி காலை மிதித்து ஏறி மத்தகத்தின் மேல் அமர்ந்தார் வணங்கானின் தந்தை. அப்போ யானை நடந்தபோது அவரே யானையாக அசைவதாக உணர்ந்தார். மண் அவரில் இருந்து கீழே இறங்கிச் சென்றது. அலுவலகம் அதன் ஓட்டுக்கூரையுடன் கீழிறங்கியது. மரக்கிளைகள் கீழே சென்றன. சாலையும் மனிதர்களும் கீழே சென்றார்கள். ஒளியுடன் வானம் அவரை நோக்கி இறங்கி வந்தது. அவரை சுற்றி பிரகாசம் நிறைந்திருந்தது. வானத்தின் ஒளி மேகங்களில் நிறைந்து ததும்பும் ஒளி. இந்த வாக்கியங்கள் ரொம்ப அருமையா இருந்தது. யானைக்கு கிட்டேந்து தப்பிச்சு வந்து இப்ப யானையோட மேலேயே ஒருத்தவர் சவாரி செஞ்சு அந்த ஜமீன்தார் வீட்டை அடையும் போது அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் போது அது மெய் சிலிர்க்க வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி யானையில போய் அவர் நின்ற இடம் ஜமீன்தார் வீடு. கதவு மூடப்பட்டு இருந்தது. உடைச்சு உள்ள போல அப்படின்னு நேசமணி சொல்ல அந்த யானையும் கதவை உடைச்சிட்டு உள்ள போனுச்சு. அங்க இருந்த மிருகங்கள் எல்லாம் அந்த யானையோட செயலை பார்த்து குக்கரலிட்டது. அப்போ வணங்கானோட அப்பா ஜமீன் பங்களாவோட கூரை விளிம்புக்கு மேல இருந்தாரு. அந்த ஓட்டுக்கூரைய தன்னோட காலால எட்டி உதைச்சாரு. அங்க இருந்த கூட்டம் எல்லாமே ஆர்ப்பரிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1/2 மணி நேரம் அங்கே நின்று காமராஜருக்கு ஜே, நேசமணி ராஜாவுக்கு ஜே, மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு அங்க இருந்த கூட்டமெல்லாம் அங்க கூச்சலிட்டுட்டு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யல. பிறகு 7 வருஷம் அவர் அங்கேயே வேலை பார்த்தாரு. அப்ப அவருக்கு ஒரு மகன் பிறந்தாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் வச்ச பேரு தான் வணங்கான். இப்ப சொல்லுங்க, இந்த வணங்கான் அப்படிங்கிற பேரு அவருக்கு பொருத்தமானதுதான் இல்லையா? ஓடப்பராய் உள்ளவரெல்லாம் உயரப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி. இந்த கூற்றுக்கும் இந்த கதை மிக பொருத்தமானது அப்படின்னே சொல்லுவேன். தேங்க்யூ.